வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 3ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025, இன்றைய கிழமை திங்கட்கிழமை. இன்று கோட்சார சந்திரன் மீன ராசிக்குள் செல்கிறார். காலை சூரியோதயத்தின் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் மதியம் 3:05 உத்திரட்டாதி முடிந்து ரேவதிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. இப்பொழுது 12 ராசிகளுக்குடைய இன்றைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் பலமாக தனஸ்தானத்தை பார்க்கிறார். பொருளாதாரத்தில் ஏற்றம், தொழில் ரீதியிலான நல்ல வளர்ச்சி, பணியில் மிகப்பெரிய வளர்ச்சிகள், அற்புதமான யோகம். ஆனாலும் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம், திருமண வாழ்வில் அதிக நிதானம் விட்டு கொடுப்பது அவசியம். அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நினைத்த காரியங்கள் ஜெயிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு, மேன்மையான பலன்கள், திடீர் தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய அற்புதமான நிலை. 7ஆம் வீட்டில் சற்று தொல்லையான கிரகநிலை சனி சாரத்தில் இருப்பதனால் திருமண வாழ்வில் அதிக எச்சரிக்கை, அதிக பொறுமை, அதிக நிதானம் விட்டு கொடுப்பது உங்களுக்கு அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு காலநிலை. மற்ற நிலையில் தொழில் வளர்ச்சி, பணி ஏற்றம், ரொம்ப பிரமாதமான ஒரு பொருளாதாரத்திற்கு ரொம்ப வளர்ச்சியான ஒரு காலகட்டத்தை ரிஷபராசி நண்பர்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது மிதுன ராசிக்கு. மிதுனத்திற்கு 10ஆம் வீட்டு பலத்துடன் இன்று சந்திரன் இருப்பது அற்புதமான பணி ரீதியிலான மாற்றங்கள், தொழிலுக்கான ஒரு மேன்மையான நிலை, திடீர் வருமான உயர்வு, வருமானத்தில் ஒரு திருப்தியான நிலை, மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி, உற்சாகம். இருந்தாலும் திருமண வாழ்வில் ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது. திருஷ்டியினால் இவர்களுக்கு குடும்ப வாழ்வில் சில சலசலப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய குடும்ப விஷயங்களை வெளியில் பகிராமல் இருப்பது ஒரு நல்ல பலனாக இருக்கும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்து 9ஆம் வீட்டிற்கு சந்திரன் வந்திருப்பது ஓரளவிற்கு மன மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் ஏற்படும். இன்று இவங்களுக்கு பணி ரீதியிலான வளர்ச்சிகளும், பணிக்காக வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு லாபமான ஏற்றமும் ஏற்படும். ஆனாலும் சில தேவையில்லாத மன அழுத்தம் வந்து போகும். ஹனுமன் வழிபாடு செய்வது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். குழந்தைகளுக்கு ஏற்றமான ஒரு காலகட்டம், அவங்களுடைய வளர்ச்சி, திருமண பாக்கியம், திருமண வாழ்வில் ஏற்றமான ஒரு நிலை, கடல் கடந்த பிரயாணங்கள், தந்தைக்கு இருந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நிலை. கடகராசிக்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். அது ஒரு விபரீத ராஜயோகமாக அதிகமான விரயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இன்று இருக்கலாம். கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை காட்டுவது நல்ல நிலை. திருமண வாழ்விலும் சற்று பொறுமையாக செல்வது, இருவரும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பு. அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியுடன் இணைந்திருக்கிறார். கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய மன ஆரோக்கியத்திலும் அவங்களுடைய எண்ணங்களிலும் சில பிடிவாதமான போக்காக இருந்தால் அவர்களோடு நீங்கள் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்ல நிலை. உங்களுக்கும் பணி ரீதியிலான வளர்ச்சிகள், திடீர் தனப்பிராப்தி, அதிர்ஷ்டத்தினால் ஒரு பெரிய மேன்மையான வருமான உயர்வு, லாபமான நிலை, இதெல்லாம் நல்ல ஏற்றம் கொடுப்பது நல்ல பலன்கள். மூத்த சகோதரருடன் வாக்குவாதம் தவிர்ப்பது, திடீரென்று ஏற்படக்கூடிய சில விரயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது, எல்லா விஷயங்களிலும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் சற்று பொறுமையை கடைபிடிப்பது கன்னிக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியுடன் இணைந்திருப்பது கண்டிப்பாக பணியில் நல்ல ஒரு மேன்மையான நிலை, பணிக்கான பிரயாணங்கள், பணிக்கான அலைச்சல்கள், இதெல்லாம் பணியில் ஒரு மேன்மையான உயர்வை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். ஆனாலும் ஆரோக்கியத்தில் சிறிது அதிக கவனம் தேவை. தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளும் மாற்றங்களும் நிறைய நண்பர்களுக்கு தொழிலில் தவிர்க்க முடியாத சில மாற்றங்கள் நடப்பது கண்கூடாக பார்க்க முடியும். புதிய முதலீடுகளும் செய்து கொண்டு தொழிலை நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டம். தொடர்ந்து ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. சுற்று வழியை எப்பொழுதுமே தேர்ந்தெடுக்காமல் இருப்பது, சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய நிலையினால் சற்று பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, இவர்களுக்கு திடீர் விரயங்கள் அதிகமான சுப விரயங்களாகவும், சிலருக்கு தேவையில்லாத விரயங்களாகவும், மருத்துவ விரயங்களாகவும் ஏற்படலாம். ஸோ ஆரோக்கியத்தில் சற்று கவனம் இருந்தால் மருத்துவ விரயங்களை குறைப்பதற்கு ஒரு பாசிபிலிட்டியாக இது இருக்கும். இன்றைய சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சனியுடைய சாரத்தில் மாலை 3 மணி வரை இருப்பது மன ஆரோக்கியத்தில்
குழந்தைகளோடு இருக்கக்கூடிய வாக்குவாதம் போன்ற நிலையில் சற்று பொறுமையாக நீங்கள் பார்த்து கொள்வது, விட்டு கொடுப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். தனிச்சையான முடிவுகளை எடுக்கும் பொழுது சற்று அவசரம் இல்லாமல் எடுப்பது ஒரு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். தொடர்ந்து திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது விருச்சிகத்திற்கு ஒரு நல்ல நிலை. இவர்களுக்கும் பணி, தொழில், வருமான உயர்வு, மெட்டீரியல் விஷயங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இன்று 4ஆம் வீட்டில் சனி சந்திரன் இணைவு இருப்பது, குருவினுடைய பார்வையில் இருப்பது ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கலாம். ஆனாலும் மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் சற்று பொறுமையாக உங்களோட ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்ல நிலை. உங்களுடைய புதிய முயற்சிகளிலும் முடிவுகளிலும் கூட சற்று பொறுமையாக இருப்பது நல்ல பலன்கள். பணியில் உயர்வு, மனதில் ஒரு தொடர்ந்து மகிழ்ச்சியான நிலை. நினைக்கக்கூடியது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிறைவேறி கொண்டிருப்பதனால் தனுசு ராசிக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். தொழில், பணி, வருமானம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பது நல்ல நிலை. தொடர்ந்து இவர்களும் திருமண வாழ்வில் மட்டும் அதிக பொறுமையும் அக்கறையும் எடுப்பது ஒரு நல்ல நிலையை இவங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனுடன் இணைந்த ராசிநாதன் சனியும் இருப்பது கண்டிப்பாக புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அவசரம் வேண்டாம். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை இன்று காட்ட வேண்டும். தொடர்ந்து வாக்குஸ்தானத்தில் பேச்சில் சற்று பொறுமையும் உணவில் அதிக அக்கறையும் எடுத்துக்கொள்வது எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். திருமண வாழ்விலும் தொடர்ந்து விட்டு கொடுப்பது, புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது அவசரம் தவிர்ப்பது, திருமண வாழ்வில் கணவன் மனைவியிடையே பிரிவினை வராத அளவிற்கு அனுசரிப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலை. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியுடன் இணைந்திருக்கிறார். கண்டிப்பாக பணி ரீதியிலான விஷயங்களில் ஒரு மேன்மையான பலன்கள். பணிக்கு நீங்கள் நல்ல ஒரு நினைத்ததை பேசி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களோட பணி இடத்தில் ஏற்படும். ஆனால் ஆரோக்கியத்திற்கும் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களிடம் தேவையில்லாமல் லூஸ் டாக்ஸ் போன்றவை பேசுவதற்கும் இன்று சற்று சாதகமில்லாத காலகட்டம். சற்று அதிகமான ஒரு எச்சரிக்கையை நீங்கள் இந்த உணவு ஸ்தான ரீதியிலாகவும் தேவையற்ற பேச்சுகளிலும் காட்டுவது ரொம்ப பாதுகாப்பை கொடுக்கும். புதிய முயற்சிகளில் அதிக கவனம், ஆரோக்கியத்திலும் மிகுந்த அதிக கவனம். உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பலத்தை 3ஆம் வீடும் 4ஆம் வீடும் கொண்டிருப்பது, பாதகஸ்தானம் வலுப்பெற்று இருப்பது கண்டிப்பாக இதோடு சேர்த்து உங்களுடைய திருமண வாழ்விலும் அதிக எச்சரிக்கையாக இருவருடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு இன்று ராசிக்குள்ளே சந்திரன் சனிசாரத்தில் இருக்கிறார். பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம். சில சுப விரயங்கள், ஏதோ ஒரு நிலையில் ஒரு சில விரயங்களான நிலை இவங்களுக்கு. வீடு, வாகனம், ஆரோக்கியத்திற்கான சில விரயங்கள் இது போன்ற ஒரு நிலையாக இன்று ஏற்படலாம். ஆனாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த இணைவு இவர்களுக்கு எல்லாமே ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலையாக காட்டுவது ஒரு மேன்மையான பலன்களாகவே இருக்கிறது. அதிர்ஷ்டத்தினால் நன்மை, அதிர்ஷ்டத்தினால் மேன்மை, நினைத்த காரியம் ஜெயிக்கக்கூடிய நல்ல பலன்கள். தொடர்ந்து குடும்ப வாழ்வில் மட்டும் சிறிது அதிக அக்கறை காட்டுவது, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, எல்லோரும் ஆரோக்கியத்தை குடும்பத்தில் பார்த்து கொள்வது இவங்களுக்கு ஒரு தேவையான பலனாக அமைகிறது. நன்றி நண்பர்களே. இதுதான் 3ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 திங்கட்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.